Sri Lakshmi Bakery and Sweets, tea, coffee, badam பால், சேத்துப்பட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பட்டு. வணக்கம், என்னுடைய பேர் பிச்சை முத்து. நான் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற வீரசம்பள கிராமத்தில் சேர்ந்தவன். இந்த பள்ளியில் 1990லேருந்து 94 வரைக்கும் இந்த பள்ளியில் படித்தேன். இந்த பள்ளியில் பயின்று இதே பள்ளியில் ஓவிய கலையை கற்றுக்கொண்டு இதே பள்ளியில் இன்றைக்கி ஓவிய ஆசிரியராக 22 ஆண்டுகளாக பணி செஞ்சுன்னு இருக்கேன். இந்த பள்ளியினுடைய இது என்ன அப்படின்னாக்கா, கல்வி மட்டும் இல்லாமல் கலை விஷயங்களையும் இங்கே கற்றுத்தரப்படுது. அதுக்கு உதாரணம் நான் இங்கே கற்றுக்கொண்ட ஓவியத்தை என் மூலிமா இப்போ இருக்கிற பசங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலிமா நிறைய மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பெருமை இந்த பள்ளிக்கு சேரும். எனக்கு சிறு வயசுலேருந்து ஓவியத்து மேலே ஆர்வம். ஆனால் அது இங்கே எனக்கு அதை நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இருந்த பிரதர் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் இருந்தார். அவர் ஓவியம், அவர் வந்த ஓவியங்கள், அவர் வரைஞ்சக்கூடிய அந்த விதங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் அந்த ஆர்வம் அதிகமானதால் ஓவிய ஆசிரியர் ஆகணுன்ற எண்ணம் வந்தது. அதுக்குடைய செயல்பாடு அவர் எனக்கு வழிமுறையும் சொல்லி கொடுத்தாரு. ஓவியம் கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஓவியர் ஆசிரியர் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ நான் 10வது படிக்கும்போதே அவர் சொல்லி கொடுத்தாரு. அதனுடைய ஆர்வத்தில் தான் இன்றைக்கி ஓவிய ஆசிரியர் இதே பள்ளியில் பணிபுரிஞ்சுன்னு இருக்கிறேன். அது மாணவனாக இருக்க மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறப்போ ஓவிய போட்டி வைக்கும்போது அப்போ முதல் பரிசு எனக்கு கிடச்சிது. அதில் இங்கே எனக்கு பரிசாக கொடுத்தது குடும்ப விளக்குன்னு ஒரு புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. அப்போ நான் 9வது படிக்கும்போதே அந்த குடும்ப விளக்கு புத்தகத்தை நான் முழுமையாக படித்தேன். அது என்ன அப்படின்னா, புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தை அப்போ நான் படிக்கும்போதே இந்த பள்ளியில் ஆர்வத்தை தூண்டினாங்க. அது எனக்கு ஒரு அந்த மாணவனாக இருக்கும்போது இன்னுமே என்னால் அதை மறக்க முடியாத ஒரு இதுவாக இருக்குது. சில கல்யாண நிகழ்வுகளில் கூட நான் பரிசாக கொடுக்கணும்னு நினைத்து குடும்ப விளக்கு புத்தகத்தை கொடுக்கலாமன்ற எண்ணம்லாம் எனக்கு வந்தது உண்டு. பாரதிதாசன் எழுதுந்து குடும்ப விளக்குன்னு குடும்பத்தை பற்றின ஒரு இது. ஆனால் 9ஆம் வகுப்புலேயே அதை நான் படிக்க ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த பள்ளி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக 22 வருஷமாக இங்கே பணிபுரிது. என்னென்ன அப்படின்னாக்கா, இந்த நிறுவனம் ஒரு சுதந்திரமான ஒரு இதுவாக இருக்கிறேன். நான் ஒரு நெருக்கடி இல்லாமல், ஒரு ஆர்டராக இல்லாமல் சுதந்திரமாக நான் மற்ற பசங்களுக்கு ஓவியத்தை கற்றுக் கொடுக்குறது எல்லா வகையிலுமே இங்கே எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு 10 பசங்களை டெக்கரேஷனு ஈவெண்ட்டு, இந்த மேரேஜ் இதுக்கெல்லாம் ஈவெண்ட்டு பண்ணுறதுக்கு இங்கேயே நான் ப்ரோக்ராமில் டெக்கரேஷன்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புவேன். அது மூலம் ஏகப்பட்ட பசங்க வெளியே போயிட்டு இன்றைக்கி டெக்கரேஷன் மூலிமா நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஓவிய கலையிலே நிறைய பேர் ஹியூமன் நம்ம படத்தையே முகத்தை வரைஞ்சி யூடியூப் மூலிமா சம்பாதிக்கிறானுங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என் மூலிமா நிறைய பேர் நல்ல என்னோட அதிகமாக சம்பாரித்து நல்ல நிலையில் இருக்காங்க. அது இந்த பெருமை இந்த பள்ளிக்கு சேரும். ஏன்னா இங்கே கற்றுக் கொடுத்தாங்க அந்த ஓவியம், நான் அவங்களுக்கு கற்றுத்தரேன். அது மூலம் அவங்களும் பயனடைஞ்சுன்னு இருக்கேன். இந்த நிறுவனத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கே படித்து இங்கே எனக்கு வேலை கொடுத்தாங்க. இது மூலிமா நான் மற்றவங்களுக்கு பயனடையணும் போது, ஏன்னா படிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, அடங்கலை அப்படின்னாக்கா ஒரு பையன் 10ஆவது ஸ்கூலில் போய் சேருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒழுக்கத்துக்காக அதை சொல்லுவாங்க. ஒழுக்கத்தை முதல்ல ஒழுக்கம் அந்த பள்ளியினுடையது, அதுக்கப்புறம் தான் கல்வி. ஒரு வேளை இதை விட சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா வெளியில் போகணும்னு நினச்சா போக மாட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இங்கே ஓவிய ஆசிரியராக வர்றதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்டாக இருந்தேன். நான் பெங்களூரில் இன்றைக்கி வாங்குகிற ஊதியத்தை விட நான் பல மடங்கு சம்பாரிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஓவிய ஆசிரியராக வந்தேன். எனக்கு ஒரு பெருமை என்னன்னாக்கா, இங்கேயே படித்தோம், எனக்கு இங்கே வேலை கொடுத்தாங்க, நான் இங்கேயே வேலை செய்யணும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும். அதான் எனக்கு பெருமை. இன்னொன்று என்னன்னா, இந்த 50வது ஆண்டில் நான் இங்கே ஆசிரியராக மாணவனாக இருந்து இங்கே ஆசிரியராக நிற்கிறது அதை சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு பெருமையும் சந்தோஷமும் இருக்குது. வணக்கம். நான் முதல்ல 1993 திரு இருதய சகோதரர்களால் நடத்தப்படுகின்ற பள்ளி செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜவாது மலையில் தான் முதல்ல என்னை அப்பாயின்மெண்ட் ஆனவர் பிரதர் அல்ராஜ் ஐயா. அங்கே ஒரு 14 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுறேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் நான் ட்ரான்ஸ்ஃபரில் தூத்துக்குடி செயின்ட் மேரிஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மில்லர்புரம், அங்கே ஒரு 6 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். மறுபடியும் அங்கேருந்து நான் அத்திப்பட்டு ஸ்கூலுக்கு ரீட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அங்கே ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துக்கிறேன். என்னுடைய டோட்டல் சர்வீஸ் பார்த்தோன்னா 32 முடிஞ்சு இது 33வது வருஷம் சர்வீஸ் நான் செய்கிறேன். நான் போகிற இடத்துல எல்லா ஸ்கூல்லையுமே நான் ஐ ப்ரொடியூஸ் சென்டம் ரிசல்ட் இன் மை சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா வருஷமும் சென்டம் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி என் சப்ஜெக்ட்லேயும் நான் சென்டம் ரிசல்ட் கொடுப்பேன். இதில் பின்தங்கிய மாணவன் லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மெல்ல மலர் மாணவர்களுக்கு அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு கூப்பிட்டு
ஒன் மார்க் கொஸ்டின்ஸு, சினானியம்ஸ், ஆன்டனியம்ஸு, வெக்காபுலரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு முறைக்கு 10 முறை 20 முறை மனப்பாடமாக அப்படியே லவுட்லி ஸ்பீக்கிங் அவனுடைய நல்ல சத்தமாக சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லும்போது அந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து மனசில் ரொம்ப பதிஞ்சிடுது வந்து. இப்போ பசங்க நீங்கள் மிட் டேர்ம் டெஸ்ட்டு முடிஞ்ச ஒன்று சொன்னானுங்க, சார் இப்போ கரெக்டாக நீங்கள் என்னென்ன ஒன் மார்க் சொன்னீங்களோ நான் அதே ஒன் மார்க் தான் சார் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கடந்த 2023 இப்பள்ளியினுடைய முதல்வர் டாக்டர் சகோதரர் மதலைமுத்து ஐயா அவர்கள் வந்து என்ன துணை தலைமை ஆசிரியராக நியமித்தார். அவருக்கு இந்த தருணத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நேரங்களில் அவர் என்னை வந்து பாராட்டியிருக்கிறார், சார் நீங்கள் ரொம்ப சின்சியராக செய்கிறீங்க, உங்கள் வேலையும் செய்கிறீங்க, அதே சமயத்தில் மற்ற ஸ்கூல் வேலையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவனுமே வந்து கிளாஸுக்கு வந்துட்டான்னாக்கா அவன் கண்டிப்பாக பாஸ் தான். அவன் வந்து நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல பெரிய பேராகிராஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். லேட் ப்ளூமர்ஸாக இருக்கிற மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் பின்தங்கிய மாணவர்களுக்கு கொஞ்சம் சிம்பிளான எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அவங்களை படிக்க வைப்போம். அதாவது படிச்சுட்டு வாடான்னு சொல்கிறத விட இங்கேயே உட்காந்து அவனை படிக்க வச்சு நான் அனுப்புவேன் வந்து. அதுதான் வந்து என்னுடைய தனி ஸ்பெஷாலிட்டி இன் மை சப்ஜெக்ட். தேங்க்யூ. ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், டீ, காபி, பாதாம் பால், சேத்துப்பட்டு, ஸ்ரீ ஜுவல்லரி, சேத்துப்பட்டு.